2 நாள் நியூஸ் பேப்பருங்க. முழுக்க, முழுக்க அந்த 2 மாநாடு கூட்டம். இது சம்மந்தமா தான் செய்திகள் இருக்கு. 1 தெறிக்கும் திருச்சி. தெறிக்க விட்டாங்கப்பா! அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு கலக்கிய கோவை அப்படிங்கிறாங்க. புரிஞ்சிருப்பீங்க. திருச்சியில நாம் தமிழர் கட்சியுடைய மாநாடு நடந்தது. கோவையில திமுகவுடைய இளைஞர் அணி, மேற்கு மண்டல நிர்வாகிகள் கூட்டம். மாநாடு மாதிரி தான் நடத்தியிருக்காங்க அப்படின்னு உடன்பிறப்புகள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த 2 மாநாடு இது சம்பந்தமாக அங்க என்னெல்லாம் அவங்க பேசுனாங்க? என்ன அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க? அது ஒர்க் அவுட் ஆகுமா? எப்படி இந்த ஏற்பாடு நடந்தது? முழுக்க, முழுக்க இந்த 2ம் குறித்து திறனாய்வு செய்வது தான் இன்றைய நம்முடைய மரத்தடி அரசியல் காணொளிங்க. ஊருக்கு வந்திருக்கேன். என்னுடைய இணையர் ஊருக்கு, இங்க மன்னார்குடி வந்திருக்கேன். நேத்து அப்படியே திருச்சியும் பயணிச்சேன். ஸோ நெறைய விஷயங்கள் எடுத்திருக்கோம். அப்படியே அழகா இந்த கிராமத்து சூழலோட இந்த காணொளிய கொடுக்கலாமே அப்படின்னு தான். ஸோ இந்த 2 மாநாடு குறித்த முழுமையான திறனாய்வு இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ்ல நம்ம விரிவாக பார்க்கலாம். நான் உங்கள் சகோ சே.த. இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். திருச்சி சம்பவம் சாதித்ததா சீமானின் 5 கடந்த சனிக்கிழமை பிப்ரவரி 21ஆம் தேதி திருச்சியில நாம் தமிழர் கட்சியுடைய மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. அந்த மாநாடு ரொம்ப பிரம்மாண்டமா நடந்தது. ஞாயிற்றுக்கிழமை திருச்சி திருவரங்கம் வர ஒரு வேலையா போயிருந்தேன். அடுத்த நாள் அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்டயும் பேசின மாநாடு எப்படிண்ணே நடந்துச்சு? எப்படிங்க்கா நடந்தது? அப்படின்னு கேட்டேன். நல்ல கூட்டம்பா, எதுவும் பிரச்சனைலாம் இல்ல அப்படின்னு ரொம்ப இயல்பா டீ கடையில போய் பேசிட்டு இருந்தப்ப, பூக்கடையில போயிட்டு பூ வாங்கிட்டு இருந்தப்ப, இப்படி அவங்க ரொம்ப இயல்பா சொல்லியிருந்தாங்க. இதுவே ஒரு மாநாட்டுடைய சக்சஸாவும் பார்க்கப்படுதுங்க. இது சம்மந்தமா தான் சுருக்கமா ஏற்கனவே ஷார்ட்ஸ்ல நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்களும் நெறைய பேர் அத பார்த்திருந்தீங்க. நன்றி. கொஞ்சம் விரிவா திறனாய்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் இந்த காணொளிய கொஞ்சம் பேப்பர்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் கேட்டுட்டு பேசுறேன். அதுல முக்கியமா பார்த்தோம்னாங்க, ஒரு 5 விஷயங்கள் சொல்லலாம். அதுல 1 திரை கவர்ச்சியா, இன எழுச்சியா அப்படின்னு பேசியிருக்காரு. நம்ம அத நேரடியா புரிஞ்சுக்கலாம். புதிதாக களத்துக்கு வந்திருக்கிற திரு விஜயுடைய தாவேகா. அவங்க முழுக்க, முழுக்க அந்த ரசிகர் பட்டாளம், சினிமா விஷயங்கள் அத மையமிட்டு அவங்க வராங்க. ஆனா நாங்க கொள்கை ரீதியா இருக்கோம் அப்படின்னு கிட்டத்தட்ட யங்ஸ்டர்ஸ 15 ஆண்டுகளாக தக்க வச்சிருக்காங்க. அவங்கள நோக்கி கொள்கை கூட்டம் அப்படின்னு இத பதிவு பண்றாரு. அதுதான் அவசியம் அப்படின்னு திரு சீமான். 2வது சுழியம் புள்ளி 2 விழுக்காடு, அதாவது 0.2%, 0.5% இப்படி ரொம்ப கம்மியா வச்சிருக்கக்கூடிய வோட் பெர்சன்டேஜ் வச்சிருக்கவங்க கூட பேரம்லாம் பேசி சீட் பேரங்கள்லாம் நிகழ்த்துறாங்க. ஆனா நாங்க அப்படி இல்ல. கிட்டத்தட்ட 8.22% இருக்கு. கிட்டத்தட்ட 36,00,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் பெற்றிருக்கோம். ஒரு வலிமையான சக்தி. ஆனா நாங்க மக்களோடு கூட்டணி அமைச்சு தனித்து களமாடுறோம் அப்படின்னு திரு சீமான் பேசியிருக்காரு. இந்த இடத்துலயும் தேமுதிக சமீபத்துல அவங்க திமுகவோடு கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டது இல்லையா? இத ஒரு அட்டாக் பண்றாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதுல அவரு சொல்றது 4 முனை போட்டின்லாம் சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே களத்த பொறுத்தவரைக்கும் 2 முனை போட்டி தான் இருக்கு. பல கட்சிகள் கூட்டணியோடு களமாடுறாங்க. மக்களோடு மட்டும் கூட்டணி வச்சு நாங்க களமாடுறோம் அப்படின்னு இதுல சீமான் பதிவு செய்றாரு. அதுக்கு அடுத்து இங்க இலவசங்கள் கொடுக்குறாங்க. மகளிர் உரிமை தொகைன்னு. அதுக்கப்புறம் ஐயா எடப்பாடி அவர்கள், அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவங்கள சுட்டிக்காட்டுறாரு. அவங்களும் அதிமுகவும் நாங்க வந்தா அ ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து பயணம் குடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே பெண்களுக்கு இங்க திமுக ஆட்சியில குடுத்துருக்காங்க. இதுல மட்டுமே ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 1,00,000 கோடி போக்குவரத்து கழகத்துக்கு நட்டம் ஏற்படுது. அதாவது இந்த மாரியான உரிமை தொகை இப்படி இலவசம்னு நீங்க குடுக்கிறத விட, படிப்புக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற ஊதியம் அப்படின்னு நீங்க குடுத்தா அவங்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படும். அந்த அரசியல்ல நாங்க கவனம் செலுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4வதாக பார்த்தோம்னா, இங்க ஒரு பக்கம் டாஸ்மாக்ல சுமார் ஆண்டுக்கு 50,000 கோடி ரூபாய் வருமானம் வருதுங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாலுக்கு பார்த்தோம்னா, அதுல 1,50,000 கோடி ரூபாய் அளவுல பால்ல வருமானம் வருது. ஒண்ணு உயிர எடுக்குது, இன்னொன்னு உயிர கொடுக்குது. அப்ப நம்ம எதுல கவனம் செலுத்தணும்? அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. அதுல முக்கியமா நிறைய அளவுல இந்த இலவசங்களால, இப்படியான விஷயங்களால வருமானத்த விட அதிக அளவுல செலவினங்களும் ஆகுது. ஒரு பக்கம் ரூ. 5,000 குடுக்குறீங்க. இன்னொரு பக்கம் ஒரு ரேஷன் அட்டைதாரருடைய தலை மீது ரூ. 2,00,000 கடனும் இருக்கு.
கிட்டத்தட்ட 10,00,000 கோடி ரூபாய் அளவுல கடன் சுமை தமிழ்நாட்டுல ஏறி இருக்கு. இப்படியான விஷயங்களால, திட்டங்களால தான். அத விட வாழ்க்கை தரத்த மேம்படுத்துற மாரி நீங்க பண்ணலாம். நம்ம எதுல கவனம் செலுத்தணும்? ஆரோக்கியமான இந்த பால் உற்பத்தி இப்படி பல விஷயங்கள அவர் பட்டியலிடுறாரு. அதுக்கு அடுத்து திமுக, அதிமுக 2மே ஒண்ணு தான் அப்படின்னு அட்டாக் பண்றாரு. இன்னொரு பக்கம் தேசிய கட்சிகள் அகில இந்திய அளவுல எலக்ஷன் நடந்ததுன்னா, அவங்க அவங்களோடு பாஜக இல்லைன்னா காங்கிரஸோடு இங்க இருக்கக்கூடிய திமுக, அதிமுக கூட்டணி வச்சுக்கிறாங்க. மாநில அளவுல எலக்ஷன் நடந்ததுன்னா, இங்க இருக்கக்கூடிய திமுக மாநில அளவுல எலக்ஷன் நடந்ததுன்னா, இங்க இருக்கக்கூடிய திமுக, அதிமுகவோடு காங்கிரஸ், பாஜக கூட்டணி வச்சுக்கிறாங்க. இவ்வளோதாங்க வேறுபாடு அப்படின்னு நேஷனல் பார்ட்டிஸையும் அட்டாக் பண்ணியிருக்காரு. ஃபைனலா 234 தொகுதிகளுக்கான அந்த 117 பேர் பெண்கள், 117 பேர்கள் ஆண்கள் அப்படின்னு இங்க ஒரு வேட்பாளர்கள அறிமுகம் செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் காரைக்குடியில நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர் போட்டியிடுறாரு. அதையும் அறிவிச்சிருக்காரு. நம்ம ஏற்கனவே காரைக்குடியில போட்டி போடுறாரு அப்படின்னும் தெரிவிச்சிருந்தோம். இதுல பார்த்தோம்னா, தனிப்பட்ட வகையில சீமான் அவர்களுடைய பேச்சுகள், அதாவது அவருடைய கொள்கை, அதுக்கப்புறம் மேடை பேச்சுகள் அதுல நெறைய விஷயங்கள் ஆதரவான விஷயங்கள நம்ம பார்த்துருக்கோம் பாசிட்டிவாவும். அதே நேரத்துல அவருடைய சில மேடை உரைகள் மீது, அவருடைய கருத்துக்கள் மீது மாற்று கருத்தும் இருந்திருக்கு. விமர்சனங்களும் செய்திருக்கேன். ஆனா ஒரு விஷயம், தொடர்ந்து அரசியல் களத்துல சமூக நீதி, அதுல குறிப்பா வேட்பாளர்கள் தேர்வுல சரிபாதி பெண்கள் 50% அப்படிங்கிறது சீமான் அவரு தொடர்ந்து முன் வச்சிட்டு இருக்காரு. உண்மையிலேயே அது ஒரு நல்ல விஷயம். பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அடுத்து இன்னொன்னு சொல்லணும்னா, பொது தொகுதியில பட்டியல் சமூகத்தினரையும் கூட அவரு களத்துல இறக்கி விட்டுருக்காரு. இது ஒரு மாற்றத்துக்கான விஷயம். இதுக்கு முன்னாடி நான் கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல அத நம்ம பார்த்திருந்திருக்கோம். விரல் விட்டு ஒரு சில இடங்கள்ல திராவிட கட்சிகள்லயும் நடந்திருக்கலாம். அது சரியா தெரியல. ஆனா தேசிய கட்சிகளையும் இருக்கலாம். ஆனா தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அடுத்து நாம் தமிழர் கட்சி பொது தொகுதியில பட்டியல் சமூகத்து வேட்பாளர்களையும் களமிறக்கியிருக்காங்க. இப்ப இந்த 234 பேர்லயும் பார்த்தோம்னா, இப்ப உதாரணமா சொல்லணும்னா, அ இங்க மேட்டூர் சேலத்துல வீரப்பன் அவர்களுடைய மகள் திருமதி வித்யாராணி வீரப்பன் அவர்கள் வழக்கறிஞர். அவங்களுடைய பெயர வேட்பாளர்ன்னு அறிவிச்சப்ப பயங்கரமான கைத்தட்டல் அடங்குறதுக்கே சில நொடிகள் ஆனது. அதே போல தான் வேதாரண்யத்துல திரு இடும்பாவனம் கார்த்திக்கு, இது மாரி நெறைய பேருடைய பெயர் அறிவிக்கப்பட்டப்ப, அவங்களுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள்லாம் ஆரவாரம் செஞ்சாங்க. பல வேட்பாளர்களுக்கு அப்படி இருந்தது. இன்னொரு பக்கம் நிறுத்தப்பட்ட அனைத்து வேட்பாளர்களும் நல்ல வலிமையான வேட்பாளர்களாகத்தான் நிறுத்தியிருக்காங்க. படித்தவர்களாக அதிகமாக. இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா, இத்தன பேர் 234 பேர்ல யார் என்ன கம்யூனிட்டி, யார் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது உடனே. அப்ப எல்லோரையும் பொதுவாக தமிழ் தேசியம் அப்படிங்கிற அந்த அரசியல் முகமாக அவரு நிறுத்தியிருக்காரு. இது எல்லாமே ஒரு பாசிட்டிவாகவும் பார்க்கலாம். மற்றபடி அவரு முன்வைக்கிற விஷயங்கள்ல விமர்சனங்கள் இருந்தா, அதை எப்பயும் போல ஒரு பத்திரிகையாளர்கள் விமர்சிக்கலாம். அப்படிதான் நானும் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இந்த வேட்பாளர் தேர்வுல நெறைய விஷயங்கள் நம்ம படிக்கிறோம். அதுல குறிப்பா பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 40 இன்ஜினியர்ஸ், அப்புறம் டாக்டர்கள், மருத்துவர்கள் 15 பேரு, வழக்கறிஞர்கள் 33 பேரு, முதுநிலை பட்டம் பெற்றவர்கள் 40 பேரு, இளநிலை பட்டம் பெற்றவர்கள் 60 பேரு, கிட்டத்தட்ட 99% அளவுல பட்டதாரிகளாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல்ல கிட்டத்தட்ட 25% அவங்க மறுபடியும் இப்ப போட்டியிட வாய்ப்பு கொடுத்திருக்காரு திரு சீமான். அது மட்டும் இல்லாம 75% புதுமுகங்களையும் களத்துல இறக்கியிருக்காரு. ஸோ அவருடைய விஷயத்துல பார்த்தோம்னா, முழுக்க கொள்கையா மாற்றத்தை நாங்க நிகழ்த்துவோம், எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு அவரு பேசினதா இந்த மாநாடை நம்ம பார்க்கலாங்க. மாநாடு கட்டுக்கோப்பா நடந்தது. முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த இடத்த தூய்மையாக்கியிருக்காங்க. முடிஞ்சவரை சரியாக ஒரு விஷயத்த வந்து செஞ்சுட்டு அப்படியே தூக்கி போட்டு போகாம பக்காவா அது எல்லாமே சரிப்படுத்தியிருக்காங்க முடிஞ்ச வரைக்கும். இவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் கூடி அதை இந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாகவும் சரியாகவும் நடத்துவதுங்கிறது ஒரு திறன். இதை முன்மாதிரியா காட்டுறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் இதே போல திறன்பட மக்களுக்கு செயலாற்றுவோம் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் நாத்தாக்காவுடைய மாநாடு சம்பந்தமாக நம்ம டீகோட் பண்ணியிருக்கோம். உண்மையிலேயே லேசில் அந்த கட்சியை எடுத்துக்க முடியாது இப்போதைய நிலைமையில. ஏன்னா தொடர்ந்து 1.1% இருந்து கிட்டத்தட்ட இப்போ 8.23% வளர்ந்து இருக்காங்க.
தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு காணொளியில நம்ம சொன்னது போல கிட்டத்தட்ட 25 தொகுதிகள்ல 20,000 வாக்குகள கடந்திருக்காங்க. பல இடங்கள்ல 3வது இடமும் பிடிச்சிருக்காங்க. போன நாடாளுமன்ற தேர்தல்லயும் பல இடங்கள்ல ஒரு இடத்துல நாகர்கோவில் நினைக்கிறேன், அதிமுகவையே பின்னுக்கு தள்ளிட்டாங்க. 4வது இடத்துக்கு. ஸோ வலிமையா வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த தேர்தல்ல கிட்டத்தட்ட ஒரு 50 தொகுதிகள பட்டியலிட்டு அங்க கூடுதல் கவனம் செலுத்துறாங்க. காரைக்குடியில நிச்சயமா வெற்றி பெற வைத்து எங்களுடைய அண்ணன சட்டமன்றத்துக்கு நாங்க அனுப்புவோம் அப்படின்னு சபதமே போட்டிருக்காங்க. நாத்தாக்களுடைய தம்பிகள், தங்கைகள். என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, நம்ம இங்கிருந்து அப்படியே திருச்சியிலிருந்து கோவைக்கு பயணிப்போங்க. கோவை பீஸ்ட் உதயநிதியின் தோட்டா 3 திருச்சியில பிப்ரவரி 21 நாத்தாக்கானா, அடுத்த நாளே ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 22 கோவையில திமுகங்க. குறிப்பா மேற்கு மண்டலத்துடைய திமுக இளைஞர் அணியுடைய நிர்வாகிகள் சந்திப்பு. அதை தான் மாநாடு மாதிரி முன்னெடுத்திருக்காங்க அப்படின்னு உடன்பிறப்புகள்லாம் தெரிவிக்கிறாங்க. கோவையிலையும் நம்முடைய தம்பிகள் அப்புறம் நிறைய பேர் அங்க அந்த மாநாடை கவர் பண்ண போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் சோர்சஸ் இப்படி பலர்கிட்டையுமே நம்ம விசாரிச்சு அப்புறம் செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தானே இருக்கோம். அதில் கோவையில் ஏற்கனவே நம்ம ஒரு காணொலியை நம்ம பதிவு செஞ்சுருந்தோம். அதில் கோவையில் 8 தொகுதிகளில் குறைந்த வாக்குகள் வித்தியாசம் தான். ஸோ அங்கெல்லாம் கவனம் எடுக்கிறாங்க. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர் களத்தில் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ 5 தொகுதிகளை இப்பயே நிச்சயமாக ஜெயிச்சிருவோம் அப்படின்லாம் அவங்க ரிப்போர்ட் அனுப்பிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக இந்த 2 மாநாடு கோவையில் மையமிடுது பிப்ரவரி 22, 27 ரெண்டையுமே சக்ஸஸ் ஆக்கணும் அப்படின்னு இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுதான் செந்தில் பாலாஜி நம்பும் 8 அப்படின்னு ஏற்கனவே காணொலி பதிவு செஞ்சிருந்தோம். இந்த 22 மீட்டிங்கை மாஸ் காட்டணும் அப்படின்னு இறங்கி களத்தில் வேலை பார்த்துருந்தாரு. அது அந்த இடத்துல வெளிப்பட்டது. நல்லா பக்காவா ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு மீட்டிங்காக இருந்தது. ஃபுல்லா பம்பர மாதிரி சுத்தி இவர் செந்தில் பாலாஜியும் களத்துல வந்து வேலை வாங்கிட்டு இருந்தாரு. சரியா பிப்ரவரி 22 மாலை நேரத்துல ஞாயிற்றுக்கிழமை துணை முதலமைச்சர், அதாவது திமுகவுடைய இளைஞர் அணி மாநில செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவரும் வராருங்க. நல்ல கூட்டம். அவருடைய மகிழுந்து காரை சுத்தியும் எக்கச்சக்கமான இளைஞர்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரேம்ப் வாக்கு இதெல்லாம் அப்படியே இப்போ சமீபமாக அவங்க எல்லா மீட்டிங்லேயும் அதெல்லாம் முன்னெடுக்கிறாங்க. முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவருமே சவுத்தில் அந்த மாதிரிலாம் வந்தார். ஒரு பக்கம் திமுகவுடைய இளைஞர்கள் சிலர் பெண்கள் அவங்கெல்லாம் திரு விஜய்க்கு நன்றி தெரிவிக்கிறாங்க. ஏன்னா அவர் தானே இந்த நடுவில் இப்போ இந்த பாலிசியை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தாரு இந்த மெத்தேடை. ஸோ அதுக்கு நன்றி சொல்றாங்க. நிறைய அளவில் இளைஞர்கள் மீது ஆளும் திமுக கவனம் செலுத்துது. ஒரு வகையில் போட்டி, புதுசா ஒரு போட்டி வந்தா தானே, அவங்க வரப்பதானே புது ரத்தத்தை நம்மளும் பாய்ச்சணும் அப்படின்னு கட்சிக்குள்ளாரையும் இளைஞர்கள் மீது கவனமும் வரும். ஒரு வகையில் பாசிட்டிவா பாக்குறாங்க. இங்க திரு உதயநிதி ஸ்டாலினுடைய ஸ்பீச்சில் பார்த்தோம்னா அவர் ஒன்று மையமிடுறாரு. கிட்டத்தட்ட 5 லட்சம் நிர்வாகிகள் இருக்கும். அதுக்கப்புறம் 50 லட்சம் உறுப்பினர்கள் இருக்காங்க. எங்களுடைய இளைஞர் அணி ஸ்ட்ராங்கு. எப்பவுமே ஒரு மேட்ச் ஆடுறதுக்கு முன்னாடி நெட்ல ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்படிதான் இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பராக நாங்கள் முன்னெடுக்கிறோம் அப்படின்னு பேசியிருக்காரு. இந்த மீட்டிங்லையுமே ரொம்ப இயல்பாக அவருடைய ப்ரெசன்டேஷன் இருந்துச்சு. ஒரு பாசிட்டிவான விஷயம் புன்னகை அவருடைய முகத்தில் இருந்தது. என்னன்னா அந்த நல்லா நடந்திருக்கு அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. அதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த மீட்டிங்லையும் முழுக்க பாஜக அட்டாக்கு தூக்கலாக இருந்திருக்கு. டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்லாம் பெருமையாக பேசுகிறாரு பிரதமர் திரு நரேந்திர மோடி. ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே அவங்க செய்ய கிடையாது. தமிழ்நாட்டில் ஆளாதப்பவும் ஒன்றும் செய்யலை. இப்போ அவங்க ஆண்டாலும் ஒன்றும் இல்லை. ஏற்கனவே அப்படி மாநிலத்திலும் ஒன்றியத்திலும் அவங்க ஆட்சி புரிந்தும் எதுவுமே பெருசாக பண்ணல அப்படின்னு அட்டாக் பண்ணியிருந்தாரு. அப்புறம் பேருந்தில் அதிக அளவில் பெண்கள் பயணிக்கிறதால மெட்ரோவில் கூட்டம் வர மாட்டேங்குது அப்படின்லாம் பிரதமர் மோடி சொல்கிறாரு. நட்டமடையுதுன்னு ஏதோ அக்கறையாக பேசுகிற மாதிரி. ஆனால் உண்மையில் கோவைக்கு இப்படி மதுரைக்கு இப்படி வரக்கூடிய அந்த திட்டங்களை அவங்க அனுமதிக்காமல் தடுத்துட்டு இருக்கிறது அதே ஒன்றிய பாஜக அரசாங்கம் தான் அப்படின்னு அவங்க தான் எங்களுடைய எதிரி அப்படிங்கிறத இதுலேயும் பட்டியலிட்டு இருக்காரு. சமீபத்தில் மதுரை மாநாட்டில் நடந்தப்போ கூட திரு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரும் பாஜகவுடைய அரசியல் இங்கே எடுபடாதுன்னு முழுக்க பாஜகவை தான் அடிக்கிறாங்க. என்டிஏ கூட்டணி தான் எதிரின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏடிஎம்கேன்னு சொல்றது போய் என்டிஏ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதிமுகவை பின்னுக்கு தள்ளுறாங்க. தங்களுடைய முதன்மை எதிரியாக பாஜக முன்னிறுத்தினா இங்க வாக்குகள் வரும் அப்படிங்கிறது இவங்களுடைய உத்தியா இருக்கு. வீக் ஏரியான்னு சொல்லப்படுற கோவையிலேயே அதிகமா கவனம் செலுத்திட்டு இருக்கிறதால இது எங்களுக்கு வெஸ்ட்டும் எங்களுக்கு பெஸ்ட் தான் அப்படின்னு இந்த மீட்டிங்கும் நிரூபிச்சிருக்கு அப்படின்னு பெருமிதத்தோடு உற்சாகத்தோடு உடன்பிறப்புகள் தெரிவிக்கிறாங்க. இதற்கு அடுத்து
அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி அவர டைரக்ட்டா அட்டாக் பண்ண தொடங்குறாரு. எப்படின்னா, சமீபத்தில நீங்க அவரு ஒரு முன்னாள் முதலமைச்சர் மறைந்த திரு எம்ஜிஆர் அவருடைய ஒரு படத்துக்கு போயிருந்தாரு, எடப்பாடி அவர்லாம். போயிட்டு அந்த படம் பார்த்துட்டு வந்து அழுதாரு அப்படின்லாம் சொன்னாரு. உண்மையில எம்ஜிஆர் இப்ப இந்த உங்களுடைய கட்சிய பார்த்தா, அவரு அழுதுகிட்டு இருப்பாரு அப்படின்னு அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு. அதில முக்கியமா 2019ல அதிமுகவ பாஜகவுக்கு அடகு வச்சாரு. 2021ல அதிமுகவ பாஜகவுக்கு குத்தகைக்கு விட்டாரு. இப்ப 2026ல அதிமுக பாஜகவுக்கு மொத்தமா அதிமுகவ வித்துட்டாரு. தன்னுடைய சுயநலத்துக்காக எடப்பாடி பழனிசாமி அதிமுகவ அழிவு பாதையில கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னு அட்டாக் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அம் கல்வி உரிமை, மொழி உரிமை, நிதி உரிமை எல்லாமே வந்து பறிக்கப்பட்டு கொண்டிருக்கு ஒன்றிய அரசாங்கத்தால. அதெல்லாம் மீட்பது தான் எங்களுடைய பயணம். வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு அப்படின்னு தன்னுடைய உரைய முடிச்சிருக்காரு. கோவைய ஒரு பாசிட்டிவா இப்ப பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. கோவையில இறங்கி வேலை பார்த்தது, அங்கேயே வெஸ்ட் ஜோன்லயே கிட்டத்தட்ட 40 தொகுதிகள அதிமுகவுக்கு தார வார்த்த மாதிரி தோல்விய சந்திச்சாங்க திமுக. 40 அதிமுக வெற்றி. அதை இந்த முறை ஈடுகட்டிற முடியும். சரி பாதி அங்க வென்றாலே இந்த 200 டார்கெட்ட சக்சஸ் ஆக்கிடுவோம். இப்ப கூட்டணியும் வலுவாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம மகளிர் உரிமை தொகை, பெண்களுடைய வாக்குகளும் இந்த பக்கம் வரும். இப்படி கணக்கு போட்டு தான் இந்த மாநாடு இது எல்லாவற்றையும் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அது சக்சஸ் ஆயிடுங்கிற நம்பிக்கை அவங்களுடைய முகத்துல வெளிப்பட்டதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இதே நேரத்துல அங்க திமுக கூட்டணி பேச்சுவார்த்தையும் தொடங்கிட்டாங்க. காங்கிரஸ் உள்ளிட்ட அதாவது குறைந்த தொகுதிகள கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிவிட்டு, அதிக தொகுதிகள்ல திமுக போட்டியிட்டு டார்கெட் 200 சக்சஸ் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிளானா இருக்கு. அந்த உத்தி உதயநிதியுடைய இந்த ஸ்பீச்லயும் வெளிப்பட்டதா பார்க்க முடியுது. அதே நேரத்துல அடுத்த கட்டமாக மதுரைக்கு 1ஆம் தேதி மார்ச் 1 முதலமைச்சருடைய பிறந்த நாள். அன்றைக்கே கரெக்ட்டா பிரதமர் திரு நரேந்திர மோடி வராரு. பாஜகவும் மாநாட்டுல கவனம் எடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடி அவர்கள் பிப்ரவரி 21 செங்கல்பட்டு, இந்த பக்கம் சென்னை இங்கெல்லாம் தன்னுடைய பரப்புரைய தொடங்கிட்டாரு. எல்லாரும் இந்த மாதிரி மாநாடு, கூட்டம் அப்படின்னு மக்கள நோக்கி பயணிக்கிறாங்க. மக்கள் தங்கள மகிழ்ச்சி அடைய வைப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு இப்படி முன்னெடுக்குறாங்க. உண்மையில மக்கள யார் மகிழ்ச்சி அடைய வச்சிருக்காங்களோ, அவங்களத்தான் மக்களும் மகிழ்ச்சி அடைய வைப்பாங்க. நல்ல சுவாரஸ்யம், பரபரப்போட தான் இந்த களம் இருக்கு. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு. இங்கேயே ஃபீல்ட்ல இருந்து அடுத்த காணொளிய கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எப்பொழுதும் போல ஆதரவு கொடுங்க. மறக்காம உங்களுடைய கருத்துக்கள கருத்துரை பகுதியில பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன்.